வணக்கம். உங்கள் எல்லாருக்கும் எங்கள் வீட்டில் நிரந்தரமாக இருக்க ஷோகேஸில் இருக்கிற பொம்மைகளை காமிக்க போகிறேன். நான் எங்கள் வீட்டில் இந்த பொம்மைங்கள்லாம் நிரந்தரமாக இருக்கும். எங்கள் மாமியாருக்கு பொம்மைங்கள்னால் ரொம்ப விருப்பம். இந்த மாதிரி எந்த ஊருக்கு வேலை விஷயமாக எங்கள் நாத்தனார் அங்கே போனாலும் அவங்க வாங்கிட்டு கொடுத்துருவாங்க. இந்த பிள்ளையாரில் விதமாக பிள்ளையாரை வாங்கி வைக்கிறதுல அவங்களுக்கு ரொம்ப பிரியம். அதனால் எங்கே போனாலுமே அவங்களுக்கு வாங்கிட்டு தந்துடுவாங்க. எந்த நாட்டுக்கு வேலை விஷயமாக போனாலுமே அவங்க அதை வாங்கிட்டு வந்துடுவாங்க. இதை எங்கள் வீட்டுக்கு வர்றவங்கெல்லாம் இதை ரொம்ப பார்த்து ரசிச்சுட்டு போவாங்க. இதை பராமரிக்கிறது எங்கள் மாமியார் ரொம்ப நல்லா பராமரிப்பாங்க. தொடச்சி வைப்பாங்க. அதில் ஒரு அழகு அவங்களுக்கு. யாரையும் தொட விட மாட்டாங்க. அவங்க பார்த்து தொடச்சி வைப்பாங்க. கலா ரசனையோடு அவங்க வாங்கி இந்த ஒரு நாளும் இந்த மாதிரி அந்த பொம்மைங்களை வாங்கி கொடுத்துட்டா போதும், அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவ்வளோ நல்லா பராமரிப்பாங்க. தூரமாக காமிக்கிற பாருங்க. மேலே பார்த்தீங்களா, மேலே எல்லாம் பொம்மைங்க இருக்குது. எனக்கு எட்டுற வரைக்கும் அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். எங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் நின்று இதை பார்த்துட்டு தான் போவாங்க. இந்த கலா ரசனையோடு பார்த்து வாங்கி வச்சு பார்த்து பாதுகாத்த எங்கள் மாமியார் இப்போ அவங்க எங்களோட இல்லை. இருந்தாலும் அவங்களுடைய ஞாபகம் இந்த பொம்மைகளில் இருக்குது. அதை நாங்கள் பொக்கிஷமாக பாதுகாத்துட்டு வரோம். இது ஒவ்வொரு பொருளையும் அவங்களோட அன்பு இருக்குது. பார்த்தீங்களா, அலிபாபா விளக்கு. இந்த ஷோகேஸ்குள்ளே இருக்கிறதுனால தான் அழுக்கப்படாமல் இருக்குது. இதுக்காகவே ஷோகேஸ் தயார் பண்ணாங்க. இந்த பொம்மைங்களுக்காகவே இந்த வீடு. கொஞ்சம் கிட்ட காமிக்க பார்க்குறேன். பார்த்தீங்களா,
கோவில் மாதிரி எல்லா எல்லா பொம்மைங்களும் இருக்கும். நாங்கள் எல்லாம் தூரமாக இருந்தாலும் என் சொந்த பந்தம் ஒரு நல்ல நாளில் இந்த வீட்டில் கூடுவோம். கூடி சந்தோஷமாக அந்த நாளை கழிப்போம். இது எங்கள் மாமியார் எங்களோட வாழ்ந்த வீடு. அவங்கள இந்த பொம்மைங்க மூலமாக பார்க்குறோம். பிள்ளையார பார்த்தீங்களா? எங்களுக்கு பிள்ளையார்னா ரொம்ப பிடிக்கும். வாழ்க வளமுடன்.